Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஆக்டெட் ரூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ரூல். இது எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்கில், அதாவது ஒரு ஆட்டம் கூட இன்னொரு ஆட்டம் எப்படி பாண்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆக்டெட் ரூல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆக்டெட் ரூல் என்ன சொல்லும் அப்படின்னா எப்போ ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டெட் ரூல் சொல்லும். ஸோ எப்போ ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா அதோட அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் இருக்குது இல்லையா, அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் 8 இருந்தது அப்படின்னா தான் ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதை சொல்கிறது தான் ஆக்டெட் ரூல். ஆக்டெட் அப்படின்னாலே 8ன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இருந்தது அப்படின்னா தான் அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்டெட் ரூல். ஓகே, ஸோ இப்போ நம்ம நோபல் கேஸஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. நோபல் கேஸஸ் பீரியாடிக் டேபிளில் குரூப் 18ல் இருக்குள்ள நோபல் கேஸஸ் எக்ஸாம்பிள், நோபல் கேஸஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், இதெல்லாம் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு சொல்லுவோம். அதாவது 8 இருந்ததுன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நோபல் கேஸஸ்க்கெல்லாம் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் 8 இருக்கும், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ ஹீலியத்துக்கு பார்க்கலாம். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2வா. ஸோ எத்தனை அட்டாமிக் நம்பரோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் ஹீலியமோட நியூக்ளியஸ் அப்படின்னா ஹீலியத்தோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸப்ட் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன், இதை தவிர பேலன்ஸ் இருக்கிறது எல்லா ஆட்டத்துக்குமே 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கும் அவுட்ரு ஷெல், அதாவது ஒரே ஒரு ஷெல்லு தான் இருக்கும், அதுதான் வேலன்ஸ் ஷெல். அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் நம்ம என்ன ரூல் சொல்லுவோம் அப்படின்னா டூப்ளட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கும் மட்டும் அப்ளிகபிள் ஆகிற ரூல் டூப்ளட் ரூல். பேலன்ஸ் இருக்க ஆட்டத்துக்கெல்லாம் ஆக்டெட் ரூல். ஸோ டூப்ளட் ரூல் படி ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கும் அதோட ஷெல், அவுட்ரு ஷெல், ஒரே ஒரு ஷெல்லு தான் இருக்குது. ஸோ அந்த ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இது என்னது, நம்ம ஹீலியத்துக்கு ட்ரா பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நோபல் கேஸ். இப்போ ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நம்ம நியானுக்கு ட்ரா பண்ணலாம். ஸோ நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன, நியானோட அட்டாமிக் நம்பர் 10. ஓகே, ஸோ அதோட அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபுல்லாக இருக்கும்னா, இது நியானோட நியூக்ளியஸ்னு கன்சிடர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஷெல்லு அண்ட் தென் செகண்ட் ஷெல். ஸோ நியானோட அட்டாமிக் நம்பர் 10 அப்படிங்கிறனால எத்தனை எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கும், கண்டிப்பாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரைட், ஸோ இப்போ 10 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2n² ஃபார்முலா படி தான் ஃபில் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல் கே ஷெல்லில் n = 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 × 1² 2. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அக்காமடேட் ஆகும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் நியானோட ஃபஸ்ட்டு ஷெல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேலன்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 10ல் 2 ட்ரா பண்ணியாச்சு, பேலன்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ செகண்ட் ஷெல்லுக்கு n = 2 போட்டோன்னா 2 × 2² 8 வரும். ஸோ செகண்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் ஆகலாம். ஸோ நியானோட ஷெல், செகண்ட் ஷெல் இருக்குது இல்லையா, அந்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தா 10 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ நியான், அதாவது வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஆக்டெட் ரூல். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவுட்ரு ஷெல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்குங்கிறது தான் ஆக்டெட் ரூல். ஸோ இந்த நியானுக்கு அவுட்டர் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இது ஸ்டேபிளான ஒரு எலமெண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான்
அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா நோபல் கேஸஸ்க்குமே அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷனில் 8 வந்து ஃபுல்டாக இருக்கும். ஸோ ஆர்கான்னு பார்க்குறப்போ இன்னொரு ஷெல் நெக்ஸ்ட்டு கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் ஒரு ஷெல் வரும். அதில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இதுக்கு வந்து டூப்ளெட் ரூல் படி 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே 8 வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால இதை வந்து நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதெல்லாம் வந்து இனர்ட்டாக இருக்கும், எது கூடமே ரியாக்ட் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ தட் எந்த ஆட்டம்ஸ் கூட ஒன் மோர் ஆட்டம் கூட வந்து அது ரியாக்டே ஆகாது. ஸோ இது இதெல்லாம் வந்து நான் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ், ரியாக்டே ஆகாது. ஸோ இது வந்து நோபல் கேஸஸ். ஸோ எப்போ ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதோட அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷனில் அவுட்டர் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நோபல் கேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம ஆக்டெட் ரூல்குள்ளே வரோம். ஸோ ஆக்டெட் ரூல்னால் 8 எலக்ட்ரான் ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்துருவோம் இல்லையா. ஸோ பேலன்ஸ் எப்போ ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் அதுக்கு இருந்தது அப்படின்னா தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நோபல் கேஸஸ் தவிர பீரியாடிக் டேபிளில் பேலன்ஸ் இந்த பக்கம் 17 குரூப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் குரூப் 1லேருந்து 17 வரைக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதுவும் ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா எய்தர் எலக்ட்ரான் அதில் இருக்க எலக்ட்ரானை லாஸ் பண்ணியோ ஆர் எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ ஆர் எலக்ட்ரானை ஷேர் பண்ணியோ அதோட கான்ஃபிகரேஷன் அவுட்டர் ஷெல் வேலன்ஸ் ஷெல் இருக்கு இல்லையா, அந்த வேலன்ஸ் ஷெல்லை வந்து நோபல் கேஸ்க்கு அட்டைன் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஸோ அதர் ஆட்டம்ஸ் வில் எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், இல்லை எலக்ட்ரான் கெயின் பண்ணும், இல்லை எலக்ட்ரான் ஷேர் பண்ணி டு அட்டைன் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் 8. அதாவது மற்ற ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கிட்ட இருக்க எலக்ட்ரானை லாஸ் பண்ணி, அதாவது இப்போ 8 இல்லாமல் 8 எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு வைங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணும், 8 எலக்ட்ரான்ஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அது பேலன்ஸ் 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி 8 ஆகிக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இல்லை இதில் 8 எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது லாஸ் பண்ணிவிட்டு 8 எலக்ட்ரான்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ஆட்டத்து கூட ஷேர் ஆகி 8 எலக்ட்ரான்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதோட அவுட்டர் ஷெல்லுக்கு 8 எலக்ட்ரான்ஸை கொண்டு வரும். ஸோ எதுக்காக வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 8 ஆக்கி அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணும். அதாவது இது என்னன்னு சொல்லலாம், ஆக்டெட் ரூலை அப்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஹைட்ரஜன் இருக்குது. அண்ட் தென் என்ன எடுக்கலாம், ஸோ குளோரின் எடுக்கலாம். ஹைட்ரஜனும் குளோரின் எடுத்துக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கும். ஸோ இது ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ்ன்னு எடுத்துட்டோன்னா ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு குளோரின் எடுத்துக்கிட்டோன்னா குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன, 17. ஸோ அது எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா 2,8. ஸோ 10 ஆயிடுச்சு, பேலன்ஸ் 7 நெக்ஸ்ட் ஷெல்லில் இருக்கும். அதாவது இதுதான் குளோரினோட நியூக்ளியஸ்னால் இது ஃபஸ்ட்டு ஷெல், இது செகண்ட் ஷெல் அண்ட் இது தேர்டு ஷெல். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் தான் செகண்ட் ஷெல் அக்காமடேட் ஆகும். ஸோ 3, 4, 5, 6, 7, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஷெல்லுக்கு போகும், அதாவது தேர்டு ஷெல் எம் ஷெல்லுக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 7 தான் இருக்குது. ஓகே, ஸோ எப்போ இந்த குளோரின் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதோட அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷனில் 8 வரணும். ஆனால் இங்கே 7 தானே இருக்குது, 7 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டர் ஷெல் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி 8 ஆக்க பார்க்கும். ஓகே, ஸோ அப்போ அது என்ன பண்ணும், இப்போ HCl எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா
ஸோ ஹைட்ரஜனுக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். குளோரினுக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து HCl அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து இதாகும் அப்படின்னு, எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் ஷெல்லில் 8 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இது ஹைட்ரஜன் ஆட்டம், இது குளோரின் ஆட்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தது, செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது இல்லையா, 5 6 7 8. ஸோ தேர்டு ஷெல்லில் 7 தானே இருந்தது. ஸோ 1 2 3 4 5 6 பேலன்ஸ் ஒரு 7 என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ப்ரெசண்ட்டாக ரெண்டுக்கும் காமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது ரெண்டுக்கும் காமனாக. ஸோ அப்போ எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணி பாருங்களேன். குளோரினோடத 1 2 3 4 5 6 7 8. குளோரினுக்கு 8 கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. ஸோ இது ஸ்டேபிளாக இருக்கும். ஹைட்ரஜனுக்கு 2 வந்துருச்சு, 2 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஷெல்லில் வந்துருச்சுல. ஸோ இது ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது இது எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, இதுவும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. ஸோ அதனால என்ன பண்ணுது, இது குளோரின் வந்து அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டத்துக்கிட்ட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது. அண்ட் தென் ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, அதோட எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டத்துக்கிட்ட ஷேர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால இங்கே கோவேலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா, ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கு இடையில கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ தென் ஆக்டெட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தானே இந்த மாதிரி ஆட்டம்ஸ், ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட இப்படி தான் ஷேரிங் ஆகிக்கும். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கிடச்சதுன்னா அது டூப்ளெட் ரூல் படி கம்ப்ளீட்லி ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் குளோரின் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் படி ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆக்டெட் ரூலை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியோ ஆர் டொனேட் பண்ணி கெயின் பண்ணியோ ஆர் லாஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஷேர் பண்ணதை பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான்ஸை வந்து லாஸ் அண்ட் கெயின் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சோடியம் குளோரைடு கூட எடுத்துக்கலாம். ஸோ சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 11 அண்ட் குளோரினோடது ஆல்ரெடி நம்ம பார்த்து 17. ஓகே, ஸோ சோடியம் 11 இல்லையா. ஸோ அதனால் எப்படி ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 2 8 1 அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 2 + 8 10 10 + 1 11 இருக்கும் இல்லையா. ஸோ பீரியாடிக் டேபிளில் குரூப் 1ல் ஹைட்ரஜனுக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் சோடியம். ஸோ இதோட எலக்ட்ரான் எப்படி இந்த ஷெல் அரேஞ்ச் ஆகிருக்கும்னா இதுதான் வந்து சோடியமோட நியூக்ளியஸ்னு எடுத்துட்டோம்னா இது ஃபர்ஸ்ட் ஷெல், இது செகண்ட் ஷெல், இது தேர்டு ஷெல். ஓகே, ஸோ இது குளோரினோட நியூக்ளியஸ்னு எடுத்துட்டோம்னா இது ஃபர்ஸ்ட் ஷெல், இது செகண்ட் ஷெல், இது தேர்டு ஷெல். ஓகே, ஸோ எப்படி இருக்கும் எலக்ட்ரான்ஸு. ஸோ இது குளோரினில் ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 இருக்கும், செகண்ட் ஷெல்லில் 8 இருக்கும், 3 4 ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா 5 6 7 8. ஸோ தேர்ட் இதில் 7 இருக்கும், 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இந்த மாதிரி 7 இருக்குது. ஆக்சுவலாக அது கேப் விட்டு தான் போடணும். ஸோ தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ சோடியத்துக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஷெல்லில் 8 கம்ப்ளீட்லி ஃபுல்லாக இருக்கும், 5 6 7 8. தேர்ட் இதில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ என்ன, இந்த குளோரினுக்கு இன்னி ஒரு எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா அது அவுட்டர் ஷெல்லில் 8 ஆயிரும், கம்ப்ளீட்லி ஸ்டேபிளாக இருக்கும். சோடியம்க்கு என்ன ஆகும், அது அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் படி ஹைட்ரஜனுக்கு ஹீலியத்துக்கு தவிர மிச்ச எல்லா எலமெண்ட்ஸுக்குமே 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது ஸ்டேபிள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சோடியம்க்கு 8 வேணும். ஸோ அதுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இனி இருந்தால் தான் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அது லாஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த ஷெல் ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா. ஸோ அப்போது இருக்கிற இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கு ஒரு எலக்ட்ரான் இது லாஸ் பண்ணுறது ஈஸியாக, இல்லை 7 எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது ஸ்டேபிள் ஆகிக்கிறது ஈஸியாக, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிக்கிறது தான் ஈஸி. ஸோ அதனால NA என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் 1 எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு
ஸ்டேபிள் ஆகிக்கும். ஓகே, ஸோ குளோரின் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் ஆகிக்கும். ஸோ அதனால் என்னாகும், இந்த சோடியத்தில் இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி குளோரினுக்கு வரும். ஸோ அதனால் சோடியத்தோட ஒரு எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியன்ட் ஆகும். அதாவது ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது NA வந்து என்ன ஆகும் அப்படின்னா NA ப்ளஸ் ஆகும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுது அதனால். ஸோ குளோரின் என்னாகும், அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கிட்ட எலக்ட்ரான் இல்லை அப்படிங்கிறனால பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுது. இதுக்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கனால நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுது. எதனாலனா இப்போது எவ்வளோ ஆட்டம்ஸ், இப்போ சோடியம்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 11 ப்ரோட்டான்ஸும் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஆட்டத்தோட நியூக்ளியஸ் சரவுண்ட் பண்ணியிருக்கோ அத்தனை ப்ரோட்டான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது ப்ரோட்டான்ஸ் என்னாகும், ப்ரோட்டான்ஸ் 11 தான் இருக்கும். ஆனால் இது எலக்ட்ரான்ஸ் வந்து 10 கன்வெர்ட் ஆயிரும். அதாவது ஆஃப்டர் லாஸிங் வந்து என்னாகும் அப்படின்னா சோடியத்தோட எலக்ட்ரான்ஸ் 10 ஆயிரும், ஆனால் ப்ரோட்டான்ஸ் வந்து 11 இருக்கும். ஸோ ப்ரோட்டான்ஸ் என்னது, பாசிட்டிவ்லி சார்ஜ் இல்லையா. ஸோ ப்ரோட்டான்ஸ் என்னது, ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா சோடியத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்டைன் ஆயிரும். ஏன்னா அதுக்கிட்ட ப்ரோட்டான். ஸோ சோடியத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ குளோரினுக்கு எதனால் நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்குன்னா குளோரினில் வந்து பிஃபோர் லாஸிங், அதாவது குளோரினில் நார்மலாக எவ்வளோ இருக்கும், 17 எலக்ட்ரான்ஸும் 17 ப்ரோட்டான்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அது சோடியத்தோட ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிறனால ஆஃப்டர் கெய்னிங் என்னாகும் அப்படின்னா குளோரின் கிட்ட 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் தென் 17 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப்பட்டாமிக் பார்ட்டிக்கல் இதுக்கு ஜாஸ்தி ஆகுது இல்லையா. ஸோ அதனால குளோரின் நெகட்டிவ் சார்ஜ் அப்டைன் ஆயிரும். ஸோ சோடியம் Na ப்ளஸ் ஆகும், குளோரின் வந்து Cl மைனஸாகவும் இருக்கனால இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன ரிசல்ட் ஆகும் அப்படின்னா அயனிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அயனிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ NAவும் Clக்கும் இடையில் இருக்க பாண்ட் வந்து அயனிக் பாண்டாக இருக்கும். ஸோ NaCl அப்படிங்கிறது என்ன, சால்ட். ஸோ இதுதான் வந்து ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது. அதாவது எப்போ வந்து ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா அது அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் 8 இருக்கப்போ. ஸோ அதனால ஆட்டம்ஸ் எல்லாம் அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்கி ஸ்டேபிள் ஆகிறதுக்காக இந்த மாதிரி இன்னொரு ஆட்டம் கூட எலக்ட்ரான் லாஸ் பண்ணியோ ஆர் கெயின் பண்ணியோ ஷேர் பண்ணியோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணி ஆக்டெட் ரூலை அப்டைன் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்டெட் ரூல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ லெக்சரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வியூவை. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.